இந்தியாவுல எந்த ஊர்ல வசிக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, எல்லா காலத்துக்கும் பொதுவான பிரச்சனையா இருக்கிறது அப்படின்னா இந்த வாடகை வீடு கிடைக்கிறது தான். வீட்டை வாடகைக்கு எடுக்கும் போதுதான் வீட்டோட சொந்தக்காரர் போடக்கூடிய கண்டிஷன் சொல்லி மாறாது. சில சமயங்கள்ல வாடகைக்கு குடியிருப்பவர்கள் கூட மாட்டிக்கிட்டு பரிதவிக்கக்கூடிய வீட்டு உரிமையாளர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுவும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சென்னை போன்ற முக்கியமான நகரங்கள்ல பார்க்கும்போது வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வேலை செய்வதற்காக வரக்கூடியவங்களும் படிக்க வர்றவங்களும் தான் வாடகைக்கு வீடு எடுத்து தங்குவது அதிகம். அந்த வகையில வாடகைதாரருக்கும் சரி வீட்டோட சொந்தக்காரருக்கும் இடையே பிரச்சனைகள் பல காலமா இருந்து கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கல அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான விஷயம். அந்த வகையில வாடகை ஒப்பந்தம் குறித்து சரியா பதிவு செய்யறது கிடையாது. இந்த நோட்டீஸ் பீரியட் சரியா கொடுக்கறதே கிடையாது. அப்புறம் வாடகைய அடிக்கடி உயர்த்திட்டே இருக்காங்க, வீட்டோட அட்வான்ஸ் அதிகமா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் காலங்காலமா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதற்கு சரியான விதிமுறைகள் இல்லாத காரணத்தினால வீட்டு உரிமையாளர்கள் அவங்களாவே சில விதிமுறைகளை வச்சுக்கிட்டு வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அவங்கள கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் பொருட்டு மத்திய அரசு 2025ஆம் ஆண்டுக்கான புதிய வாடகை சட்டத்தின் கீழே வீட்டோட வாடகைக்கு விடுவதற்கான விதிமுறைகளை சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு வாடகை விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இதுல என்னென்ன நடைமுறைகள் இருக்கு, வாடகைதாரர் மற்றும் வீட்டோட உரிமையாளர்களுக்கு என்ன விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த பதிவுல விரிவா நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னதா வாடகை விதிமுறைகளின் படி பதிவு செய்யப்படாத ரெண்டல் அக்ரிமெண்ட் செல்லும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இனி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு மேல போடக்கூடிய ரெண்டல் அக்ரிமெண்ட் பதிவு செய்யப்படலை அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் வீட்டோட உரிமையாளர் இல்லைன்னா வாடகைதாரர் ரெண்டு பேருக்கும் உரிமைகளையும் பாதுகாக்கப்படுறதுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, புதிய விதிமுறைகளின் படி இனிமேல எல்லா வாடகை ஒப்பந்தங்களும் டிஜிட்டல் முறையில முத்திரையிடப்பட வேண்டும். அதாவது அதே மாதிரி 11 மாதங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ரெண்டல் அக்ரிமெண்ட்களுக்கு இந்த டிஜிட்டல் முத்திரை கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஒப்பந்தம் சட்டபூர்வமான செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி, அதுவும் பதிவு செய்யப்படாத எந்த ஒரு சொத்தையும் வாடகைக்கு விடுறது சட்டப்படி குற்றம். இந்த விதிமுறையை மீறணும் அப்படின்னா 5000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது வாடகைதாரரோட வீட்டின் உரிமையாளர் கேட்கக்கூடிய தொகை. அதாவது வீட்டோட உரிமையாளர்கள் 6 மாதத்திலிருந்து 12 மாசம் வரைக்கும் இந்த வாடகை தொகையை செக்யூரிட்டி டெபாசிட்டா கேட்கிறாங்க. தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மெட்ரோ சிட்டியா இருந்துச்சு அப்படின்னா 2 மாத வாடகை தொகை செக்யூரிட்டி டெபாசிட்டா வாங்கலாம். இல்ல மெட்ரோ சிட்டியா இல்லாத பட்சத்துல 3 மாசத்தோட வாடகை செக்யூரிட்டி டெபாசிட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிக்கடி வாடகையை உயர்த்தக்கூடிய வீட்டோட உரிமையாளர்களுக்கும் அரசாங்கம் புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்கு. அது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் 5% வரைக்கும் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாடகைதாரர் வீட்டை காலி செய்யும் போது இந்த நோட்டீஸ் பீரியட் 3 மாதங்களுக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 மாசத்துக்கு குறைவா கொடுக்க கூடாது. அதிகபட்சம் 3 மாசத்துக்கு அதிகபட்ச நாட்களா கொடுக்கணும். சொல்ல போனோம் அப்படின்னா 60 நாட்களுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அதாவது எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை வாடகை உயர்த்துறாங்க, இந்த வாடகை தொகை, அடுத்து இந்த பாதுகாப்பு வைப்பு தொகை, கால அளவு, அறிவிப்பு காலம் உள்ளிட்ட எல்லா விதிமுறைகளும் ரெண்டல் அக்ரிமெண்ட்ல குறிப்பிட வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா இந்த வாடகைதாரருக்கும் சரி வீட்டோட உரிமையாளர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை டிஜிட்டல்ல பதிவு செய்ய
வேண்டும் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிமுறைகளின்படி வீட்டோட உரிமையாளர்களுக்கும் சரி வாடகைதாரருக்கும் இடையே இருக்கக்கூடிய ரெண்டல் அக்ரிமெண்ட் வெறும் ஒப்பந்தமா மட்டும் இல்லாம நிலையான ஒப்பந்தம் மாதிரி இல்லைன்னா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து எல்லாவற்றையும் தெளிவா குறிப்பிடுவதன் மூலமா ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இந்த பதிவு செய்யப்பட்ட வாடகை ஒப்பந்தம் வீட்டு உரிமையாளருக்கும் இந்த வாடகைதாரருக்கும் சட்ட பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில சமயம் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படும் போது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வந்து ஆவணம் நீதிமன்றத்துல ஒரு செல்லுபடியாகும் அப்படின்னு ஆதாரமா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்களை வந்து தீவிரமாக அமல்படுத்தப்படுவதை கண்காணிக்க வேண்டும்னு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த புதிய சட்டம் வந்து வீட்டு உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரர்களுக்கும் வாடகை ஒப்பந்தங்களை பதிவு செய்வதில் கட்டாயமாக்கி இருக்கு.